அனுருவை வீழ்த்த மகிந்தவின் மாஸ்டர் பிளான், திரைமறைவில் நடக்கும் புதிய சூழ்ச்சி. யாழில் ஆன்லைன் கேமிற்கு அடிமையான மாணவனின் விபரீத முடிவு. பாடசாலை மாணவிகளுடன் அதிசுகுசுக அறைக்குள் சிக்கிய ஆசிரியர், விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள். ஒரே நாளில் 21 மாவட்டங்களில் பேரணிகள், மே தினத்தில் புதிய வரலாறு படைக்க தயாராகும் என்பிபி. தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும், ஈரானுக்கு ட்ரம்ப் விடுத்துள்ள கடும் நிபந்தனை. மோசடி விவகாரங்களை பயன்படுத்தி தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீழ்த்தி தாம் ஆட்சிக்கு வருவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டம் வகுப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு பணத்தை கையாளுதல், முறையற்ற விதத்திலே பயன்படுத்துதல், அரசு பணத்தை சொந்தக்காரர்களுக்கு கொடுத்தல், இவ்வாறு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளிலே ஈடுபட்ட அரசாங்கம்தான் கடந்த காலங்களில் பதவியில் இருந்தது. குறிப்பாக அதனுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தற்பொழுது அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பற்றி விமர்சிப்பது மக்கள் மீதான நம்பிக்கையினாலேயே அரசு பணம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்படவில்லை என்ற கரிசனையினாலேயோ அல்ல. தற்போதைய அரசாங்கத்தை வெளியேற்றிவிட்டு தமது ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டி ஊழல்களை செய்வதற்கு ஏற்பாடு செய்கின்றனர். எனவே இந்த விடயம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கவனத்துடன் இருக்க வேண்டும், அத்தோடு பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் மாணவர் ஒருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ந்த சம்பவமானது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெல்லிவிளை வீமென்காமம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிர் மாய்ந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த மாணவன் கொக்குவில் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கணித பிரிவில் கல்வி கற்று வருகின்றார். மாணவன் தவிர்ந்த அவரது வீட்டில் உள்ள அனைவரும் விசேட தேவையுடையவர்களாகவே காணப்படுகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த மாணவன் தொலைபேசி கேமிற்கு அடிமையான நிலையில் நேற்று அதிகாலை தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். அவர் உயிர் மாய்க்கும் போது வித்தியாசமான முறையில் ஆடை அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மாணவனின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். மாணவனின் மரணம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பகாவில் பாடசாலை மாணவியுடன் முறையற்ற வகையில் செயல்பட்ட ஆசிரியர் அதிசுகுசுகார் ஒன்றுக்குள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். லக்கல, பக்கமுனு மற்றும் நாவுடா ஆகிய பகுதிகளில் பிரபலமான தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு குறித்த ஆசிரியரை மாணவி ஒருவரின் தந்தை தாக்கியதாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை விசாரிக்கும் போதே இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாணவி வழங்கிய வாக்குமூலத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து சந்தேக நபர் மற்றும் மாணவியின் கையடக்க தொலைபேசிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். இதன்போது மாணவியின் முறையற்ற புகைப்படங்கள் ஆசிரியருடன் பரிமாற்றப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பான தகவல் வெளிவந்துள்ளது. போலீஸ் விசாரணைகளின் போது சந்தேக நபரான ஆசிரியர் தனது தனியார் வகுப்பிற்கு வரும் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு இடையே காதல் உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்தமை தெரிய வந்துள்ளது. இவர் மாணவிகளை தனது சொகுசு காரில் நக்கிள்ஸ் பகுதி மற்றும் மலை உச்சிகளில் அமைந்துள்ள காட்சி மையங்களுக்கு அழைத்து சென்று அந்த வாகனத்திற்குள்ளேயே அவர்களுடன் முறையற்ற உறவில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான ஆசிரியர் வேறு மாணவிகளுடன் சீண்டலில் ஈடுபட்டார் என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி 21 மாவட்டங்களில் 21 மே தின கூட்டங்களையும் பேரணிகளையும் பிரம்மாண்டமான முறையில் நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஜேவிபி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் இவருடன் மே தின நிகழ்வுகள் மக்கள் ஆட்சிக்கு பலம் எனும் தொனிப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதுகுறித்து டெல்வின் சில்வா மேலும் தெரிவிக்கையில், கொழும்பில் மாத்திரம் பிரதான கூட்டத்தை நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் தற்போதைய எரிபொருள் நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு மக்களின் நலன் கருதி மாவட்ட ரீதியாக பேரணிகளை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மலையக தோட்ட தொழிலாளர்களை ஒன்றிணைத்து நுவரெலியாவில் நடைபெறும் விசேட மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளார். இக்கூட்டத்தில் பதுளை மாவட்ட மக்களும் பங்கேற்பார்கள். யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட மக்களும் பனியை மையப்படுத்தி வவுனியாவில் நடைபெறும் கூட்டத்தில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார்
மாவட்ட மக்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கையின் மேதின வரலாற்றில் அரசியல் கட்சி ஒன்று ஒரே நாளில் 21 மாவட்டங்களில் பேரணிகளையும் கூட்டங்களையும் நடாத்துவது இதுவே முதன்முறையாகும். இம்முறை பெருந்திரளான மக்கள் அணிதிரள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளின் போது எண்புக்கூட்டு தொகுதியொன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சட்டத்தரணி ஞான் ரணிதா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதனை சுத்தம் செய்யும் பணிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இன்றைய அகழ்வு பணிகளின் போது ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்ட இரு எண்புக்கூட்டு தொகுதிகளின் பகுதியளவான எண்பு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அகழ்வு பணிகளின் போது சில எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றினை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவற்றை சுத்தம் செய்த பின்னரே எத்தனை எண்புக்கூடு என்பதனை உறுதியாக கூற முடியும். அகழ்வு பணிகள் 1.5 அடி தொடக்கம் 2 அடி ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே இந்த ஆழத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொண்ட எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இன்றைய அகழ்வு பணிகளின் போது ஓரிடத்தில் சந்தேகத்திற்குரிய முறையில் கரிய நிற மண் காணப்பட்டது. அதனால் அதனை அரிதட்டு மூலம் அரிது எடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நிகழ்வு பணிகளின் போது சிறிய வலைப்பூன்று பொருள் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு புறநகர் தொடருந்து திட்டத்தின் கீழ் மின்சார தொடருந்து சேவைக்கு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவுக்கும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கொழும்பு புறநகர் பகுதிகளில் தொடருந்து சேவையை புதிய வடிவில் முன்னெடுப்பது மற்றும் அதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் களனிவெளி தொடருந்து பாதையில் மருதானையிலிருந்து மாகும்புர பிரதான தொடருந்து பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து ராக்கம்மை, கரையோர தொடருந்து பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பாணந்துறை வரை முதலாவது கட்டமாக செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி வசதிகளை பெற்றுக்கொள்வது மற்றும் திட்ட நடைமுறையாக்கத்தின் போது எதிர்நோக்க வேண்டிய சவால்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் தற்போதுள்ள தொடருந்து சேவைக்கு இணையாக மின்சார தொடருந்து சேவைகளை முன்னெடுப்பதுடன் தற்போதுள்ள அகல பாதைகளுக்கு பதிலாக நியம பாதைகளாக தொடருந்து தண்டவாளங்களை புனரமைப்பது உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டால் மட்டுமே பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், பேச்சுவார்த்தைகளில் ஈரான் நீண்ட தூரம் கடந்து வந்துள்ள போதிலும் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு அவர்கள் முழுமையாக உடன்படுவார்களா என்பதே இப்போதைய கேள்வி என குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்காது என்பதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டால் ஒழிய ஒருபோதும் ஒப்பந்தம் ஏற்படாது என்பதில் தான் உறுதியாக இருப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகையை அசாத்தியமானது மற்றும் பிழையற்றது எனவும் ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். இந்த முற்றுகை ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கியுள்ள நிலையில் அவர்கள் தற்பொழுது வேறு வழியின்றி பேச்சுவார்த்தையை தயாராக்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான் எனவும் அத்தோடு நாங்கள் விட்டுக் கொடுக்கின்றோம் அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்கின்றோம் என அவர்கள் சொன்னால் போதும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.